வணக்கம், நான் டாக்டர் ஜெய விக்னேஷ் சங்கர். ஒரு சிங்கத்தை காட்டுக்குள்ள இருந்து புடிச்சிட்டு வந்து அந்த காட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய கூண்டுக்குள்ள அடைச்சு அதை ரொம்ப வருஷமா வளர்த்துட்டு வராங்க. அங்க ஒரு காவலாளி இருப்பாருங்க. அந்த காவலாளி என்ன பண்ணுவாருன்னா, நேரத்துக்கு அந்த சிங்கத்துக்கு உணவு கொடுத்துருவாரு. அதே மாதிரி புயல், மழை, வெயில் எதை பத்தியும் அந்த சிங்கம் கவலைப்பட தேவையில்லைங்க. ரொம்ப பாதுகாப்பா அந்த கூண்டுக்குள்ளேயே அது இருக்கும். அந்த சிங்கத்தினுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, அந்த கூண்டுக்குள்ள ஒரு டிவி இருக்குங்க. அந்த டிவியில சிங்கங்களை பத்திய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் அது பார்த்துக்கிட்டே இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கங்கள் ஒவ்வொரு நாளும் வேட்டையாடி கஷ்டப்பட்டு தான் அதனுடைய உணவுக்கு அது முயற்சி பண்ணணும். அதே மாதிரி புயல், மழை, வெயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கங்கள் பாத்தீங்கன்னா கஷ்டப்படணுங்க. இதெல்லாம் பார்த்து இந்த கூண்டுக்குள்ள இருக்க சிங்கம் பார்த்து சிரிக்குங்க. நான் ராஜா மாதிரி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் எதை பத்தி இங்க கவலைப்பட தேவையில்லை, நேரத்துக்கு எனக்கு உணவு கொடுத்துட்றாங்க, பாதுகாப்பா ஒரு கூண்டுக்குள்ள நான் இருக்கேன். இந்த சிங்கங்கள்லாம் காட்டுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு நக்கலா அது அடிக்கடி சிரிக்குங்க. சிங்கம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பின் நாட்கள்ல கண் விழிச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிருங்க. கூண்டுக்குள்ள நடக்கிறது கூட கிடையாது. அந்த சிங்கத்தினுடைய எல்லா குவாலிட்டிஸ், அந்த தன்மைகள் எல்லாம் அது இழந்துருச்சுங்க. ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. எப்பயுமே அது தூங்கிட்டு தாங்க இருக்கும் கூண்டுக்குள்ள. ஒரு நாள் அந்த காவலாளி அந்த சிங்கத்தினுடைய கூண்டு கதவை சரியா அடைக்காம போயிட்டாருங்க. பலத்த காற்று அடிச்சதுனால அந்த கதவு தானா திறந்துருச்சுங்க. காவலாளியும் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. அங்க யாருமே கிடையாது. அந்த கூண்டுக்குள்ள இருந்த சிங்கத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. கூண்டை விட்டு வெளியே போய் காட்டுக்குள்ள தப்பிச்சு போறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அதுக்கு கிடைச்சது. இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, சரி எப்படியாவது நம்ம காட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ட்டு கூண்டை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணுது. அந்த நேரத்துல இடி, மின்னல், புயல், மழைங்க. மழையில நினைஞ்ச உடனே அந்த சிங்கம் பாத்தீங்கன்னா, நம்மளால இந்த மழையில நினைய முடியாது, நம்மளால காட்டுக்குள்ள போய் சர்வே ஆக முடியுமா அப்படிங்கிற அந்த பயமும் பதட்டமும் வந்துருச்சுங்க. உடல் அளவுலயும் அது ரொம்ப வீக்கா இருந்தது. மனதளவுலயும் பாத்தீங்கன்னா அது தயார் நிலையில இல்ல. அதனால கூண்டை விட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே அது படுத்துருச்சுங்க. நம்ம இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு, இங்கே நம்ம நிரந்தரமா இருந்துருவோம் அப்படின்னு அது முடிவு பண்ணிருச்சு. காட்டுக்குள்ள வாழ்ற சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போராடணுங்க. வெயில், மழை, புயல் இதெல்லாத்தையுமே எதிர்கொள்ளணும். உணவுக்காக போராடணுங்க, வேட்டையாடணும். இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆனா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு சுதந்திரம் இருக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்கும். எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டங்கள் அதுக்கு காட்டுக்குள்ள இருந்தாலுமே அதற்கு கிடைச்ச அந்த சுதந்திரம் தான் அதுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குங்க. ஆனா இந்த கூண்டுக்குள்ள இருக்க சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நேரத்துக்கு உணவு கிடைக்குது. புயல், மழை, வெயில் எதை பத்தியும் கவலைப்பட தேவை கிடையாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு அடிமை வாழ்க்கை அது இங்க வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. அதுக்கு சுதந்திரம் இல்லாமல் அதனுடைய வாழ்க்கையில எப்பயுமே ஒரு வெறுமையோட தாங்க அது இருக்கும். நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் மாதிரி தாங்க அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனிதர்களுடைய வாழ்க்கையில அந்த கூண்டு என்ன தெரியுமா? அவங்களுடைய மனம் தாங்க. கடந்த காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்கள், துரோகங்கள், தோல்விகள், அவமானங்கள், இழப்புகள் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க. மனம் கடந்த காலம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மூலமாக அவங்கள ஒரு குறுகிய வட்டத்துல வாழ வச்சுக்கிட்டு இருங்க. ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுமா உணர்த்துறாரு? உன்னுடைய கடந்த காலம் மாதிரி உன்னுடைய எதிர்காலம் இருக்க போறது இல்ல. உன் வாழ்க்கையை நீ மாற்றி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு கொடுக்குறாருங்க. நமக்கான சுதந்திரத்தை இறைவன் கொடுக்க எப்பயுமே தயாரா தான் இருக்காரு. எப்படி அந்த சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா கூண்டு கதவை இறைவன் திறந்து விட்டாரு. அது சுதந்திரமா வெளியில போயிருக்கலாங்க. ஆனா என்ன பண்ணுச்சு? வெளியில போனா நம்மளால உயிரோட இருக்க முடியாது அப்படின்ற பயத்துல மறுபடியும் கூண்டுக்குள்ள அது படுத்துக்குச்சுங்க. கடந்த காலத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை இருக்க வேணாம் தான் இறைவன் விரும்புறாரு. நிகழ்காலத்தை நிறைவா பயன்படுத்திட்டு அற்புதமான எதிர்காலத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறதான் இறைவனும் விரும்புறாருங்க. ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு 60 வயது தாயார் கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டேன். உங்க வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான தருணத்தை பற்றி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த நேரத்துல அவங்கள அறியாம அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கடந்த காலத்தை பத்தி நான் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. எவ்வளவோ தருணங்கள்ல இறைவன் அவங்கள மீட்டெடுத்திருக்காருங்க. இக்கட்டான, கஷ்டமான, சவாலான சூழ்நிலைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னா இறைவன் பல அற்புதங்களை அவங்களுக்கு நிகழ்த்தி இருக்காருங்க. இதெல்லாம் நான் அவங்க கிட்ட கேட்கும் போதுதான் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு? அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க இழந்திருக்காங்களோ அதுலதான் கவனத்தை செலுத்த வைக்குதுங்க. ஆனா இதை தாண்டி எவ்வளவோ தருணங்கள்ல இறைவனுடைய அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்குங்க. இந்த கேள்விகள்லாம் அவங்ககிட்ட நான் கேட்கும் போதுதான் அவங்க உணர்ந்தாங்க, ஆமா என்னுடைய வாழ்க்கையிலும் பிரபஞ்சமும் இறைவனும் எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்து என்னை மீட்டு எடுத்திருக்காங்க, அதை நான் இப்ப உணர்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க.
அந்த தாயார் அவங்களுடைய மனம் கடந்த காலம் சம்பந்தமான எண்ணங்கள் மூலமாக ஒரு சிறை கைதி மாதிரி வச்சுட்டு இருந்ததுங்க. அவங்களை நான் என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணேன், நீங்க ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்துல நிறைவா வாழ ஆரம்பிங்க. இறைவன் அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இறைவன் உங்களுக்கு செய்த பல நன்மைகளை நினைவு கூர்ந்து பார்த்து நிகழ்காலத்துல நன்றி உணர்வு வெளிப்படுத்தி உங்க வாழ்க்கை வாழும் போது அற்புதமான எதிர்காலத்தை உங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேங்க. நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேங்க. அடுத்த 3 வருஷத்துல இல்ல 5 வருஷத்துல நீங்க யார் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களை எப்படி நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு தெளிவான பதில் யாருக்கிட்டையும் கிடையாதுங்க. ஆனா அவங்க கிட்ட அவங்களுடைய கடந்த காலத்தை பத்தி கேட்கும்போது மணிக்கணக்கா அவங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். பிரபஞ்சத்துக்கிட்ட இறைவன் கிட்ட தெளிவான நோக்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும். அடுத்த 3 வருஷத்துல இல்ல அடுத்த 5 வருஷத்துல நான் என்னை இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதி நமக்கு வேணுங்க. இல்லைன்னா மனம் என்ன தெரியுமா பண்ணும், நம்ம கடந்த காலம் மாதிரியே எதிர்காலத்தை உருவாக்கிடுங்க. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம். அடுத்த 1 வருஷத்துலயோ இல்ல 3 வருஷத்துலயோ நீங்க என்ன மாதிரி நபரா ஆகணும்னு நினைச்சீங்களோ அந்த நபராவே இன்னைக்கே நீங்க வாழ ஆரம்பிக்கணுங்க. இது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம் தான். ஆனா இதை நீங்க பை பிராக்டிஸ் கொண்டு வர முடியுங்க. அதற்கான பயிற்சிகள் நீங்க தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமாக இப்ப நிகழ்காலத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஏற்கனவே நீங்க என்ன நபரா மாறணும்னு நினைச்சீங்களோ அந்த நபரை நீங்க வாழ ஆரம்பிக்கலாங்க. இது பிரபஞ்சத்தின் மேல தீர்க்கமான நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்கிறத புரிஞ்சுக்கலாம். டாக்டர் ஜோ டிஸ்பென்சாங்கிற நியூரோ சயின்டிஸ்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, காலை எழுந்த உடனே அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தல் பண்ண சொல்றாரு. உங்க இலக்குகளை நீங்க ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க. நன்றி உணர்வை அதிகமா நீங்க வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறாருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சில நாட்கள் நம்ம செய்யும் போது நம்ம ஆள் மனதுக்கு நம்ம கட்டளை இடுறோங்க. அந்த அற்புதமான எதிர்காலத்தை நம்ம உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கையை நமக்குள்ள உருவாக்கி நம்ம நினைத்த விஷயங்களை நம்மளால ஈர்க்க முடியுங்க நம்ம வாழ்க்கையில. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர்கள் நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்குறாருங்க. அவருடைய ஒரு பயிற்சியில இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞன் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் வீல் சேர்ல வந்து அட்டன் பண்ணியிருக்காருங்க. அவரால் எழுந்து நடக்கலாம் முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் அந்த பயிற்சி அட்டன் பண்ண வந்திருக்காரு. ஆனா சில நாட்கள் அங்க இருந்து அந்த பயிற்சி அட்டன் பண்ணி முடிச்சுட்டு போறதுக்குள்ளேயே அந்த வீல் சேர்ல இருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதம் அந்த இளைஞருடைய வாழ்க்கையில நடந்ததா டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்றாரு. அதற்கு முக்கியமான காரணமா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த இளைஞன் பயிற்சியின் போது தன்னுடைய கடந்த காலத்தை பத்தி சிந்திக்காம அதுல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம தான் என்ன மாதிரி நபரா மாறணும்னு நினைச்சாரோ அந்த நபரா அவர் நிகழ்காலத்துல வாழ்ந்திருக்காருங்க. பரிபூர்ணமா அவர் குணமானதாக அவர் உணர்ந்ததுனாலதான் இந்த அற்புதம் நிகழ்ந்ததா டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா சில சூழ்நிலைகள், சில மனிதர்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னை இரிட்டேட் பண்ணுங்க. கோவப்படுவேன், கவலைப்படுவேன். ஆனா இந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகள் பாத்தீங்கன்னா சில நிமிடங்களுக்கு அப்புறம் என்னை விட்டு அது கடந்து போயிடுங்க. அதை ரிலீஸ் பண்ணிடுவேன். நான் அதை எனக்குள்ள நான் அடக்கி வச்சுக்க மாட்டேங்க. ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த மாதிரி நெகட்டிவான சூழ்நிலைகள் வரும்போது நெகட்டிவான உணர்வுகள், ஒரு கவலையா இருக்கலாம், பயமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், இதெல்லாம் அடக்கி வச்சுக்கிறாங்க, சப்ரஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவான உணர்வுகளை நம்ம அடக்கி வைக்கிறோமோ அதெல்லாமே நம்ம ஆள் மனதுல பதிவுகளாகி பின் நாட்கள்ல அது நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகளோ இல்ல மனிதர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கல அப்படின்னா அந்த நேரத்துல என்னுடைய விழிப்புணர்வு அதிகப்படுத்துவேங்க. என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் இறைவனுடைய துகள், நான் சக்தி வாய்ந்த ஆன்மா. இந்த சூழ்நிலையை விட எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் சக்தி வாய்ந்தவர். இந்த சூழ்நிலை என்னால எதிர்கொள்ள முடியுங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு அந்த நேரத்துல அதிகப்படுத்துவேங்க. இந்த நெகட்டிவான உணர்வுகளை கையாள்வதற்கு நமக்கு விழிப்புணர்வு தான் தேவைங்க. அதிகப்படியான விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த உணர்வுகள் கொஞ்ச நேரத்திலேயே அது நம்மளை விட்டு போயிடுங்க. விழிப்புணர்வு இல்லாத இடத்துலதான் அந்த உணர்வுகள் பாத்தீங்கன்னா வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருங்க. நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்க வாழ்க்கையில உங்க கண்ட்ரோல வெளியில இருக்கிற சூழ்நிலைக்கோ மனிதர்கள்கிட்டயோ கொடுத்துடாதீங்க. உங்களுக்குள்ள இறைவன் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க சக்தி வாய்ந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த உணர்வோடு செயல்படும் போது சூழ்நிலைகளோ மனிதர்களோ உங்களை எதுவும் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து அந்த இறை சக்தி உங்களை மீட்டு எடுத்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த இறை சக்தி உங்களை இனி கைவிட்டுருமா என்ன? அதனால தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்குங்க. நீ வருந்தியது போதும், இனி மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துவிட்டது, யாமிருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.